ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வாட்ஸ்அப்பில் ப்ரொஃபைல் ஃபோட்டோ முழுமையாக வைக்கிறது எப்படி, அதை பற்றி நம்ம இன்றைக்கி பார்க்கலாம். வாட்ஸ்அப்பில் சில ஃபோட்டோ ப்ரொஃபைலில் வைக்கும்போது அதை முழுமையாக வைக்க முடியாமல் இருக்கலாம். அந்த மாதிரி ஃபோட்டோஸ்லாம் எப்படி முழுமையாக வைக்கிறது எப்படி, வாங்க அதை பற்றி பார்க்கலாம். இதுக்குன்னு எந்தவித அப்ளிகேஷன் நம்ம பயன்படுத்த வேண்டிய அவசியமே கிடையாது. சில பேர் அப்ளிகேஷன் பயன்படுத்தி அதன் மூலமாக வாட்ஸ்அப்போட என்ன ஃபோட்டோ வைக்கணுமோ அந்த ஃபோட்டோவோட சைஸை வந்து சின்னமாக்கி வாட்ஸ்அப்பில் வந்து ப்ரொஃபைல் ஃபோட்டோ வந்து வச்சுக்குவாங்க. நான் சொல்லித்தரப்போகிற வழிமுறை வந்து பயன்படுத்தி பாருங்கள். ரொம்ப ஸ்மாலான ஐடியா தான். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகும். ஃபஸ்ட்டு வாட்ஸ்அப் போயிடுங்க. வாட்ஸ்அப்பில் போய்ட்டு செட்டிங் போயிடுங்க. செட்டிங்கில் போய்ட்டு ப்ரொஃபைல் ஃபோட்டோ போய்டுங்க. கேலரியில் போய்ட்டு எந்த ஃபோட்டோவோ நீங்கள் அந்த ஃபோட்டோ வந்து முதல்ல செலக்ட் பண்ணுங்கள். உதாரணத்துக்கு இந்த ஃபோட்டோ வந்து நான் செலக்ட் பண்ணுறேன். இந்த ஃபோட்டோ வந்து என்னால் வந்து முழுமையாக வைக்க முடியல. பாருங்கள், பாதி தான் வைக்க முடியுது. சைஸ் சின்னமாக தான் வைக்க முடியுது, பெருசாக முடியல. ஒரு உதாரணத்துக்கு இந்த ஃபோட்டோ வந்து நான் காட்டுறேன். எந்த ஒரு ஃபோட்டோவாக இருக்கட்டும், இப்படி வைக்க முடியாத ஃபோட்டோ என்ன பண்ணணும்னா, ஃபஸ்ட்டு வந்து பேக்கில் போய்ட்டு கேலரி போய்டுங்க. கேலரியில் போய்ட்டு எந்த ஃபோட்டோ வைக்க முடியலையோ அந்த ஃபோட்டோ வந்து செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ண முடிச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி பார்க்கும்போது செல்லு மேலே கையை வச்சு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துங்க. ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கிற எப்படின்னு சொல்லிட்டு சில பேருக்கு தெரிஞ்சுக்கலாம், சில பேருக்கு தெரியாமல் இருக்கலாம். அதை வந்து நான் கடைசியாக சொல்லித்தரேன். கை வச்சு நான் ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கிறேன். எடுத்ததுக்கப்புறம் இப்போ நான் வந்து வாட்ஸ்அப் போகிறேன். மறுபடியும் செட்டிங் போகிறேன், கேலரி போகிறேன். கேலரியில் போய்ட்டு இப்போ நான் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்த அதை ஃபோட்டோ வந்து செலக்ட் பண்ணியிருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா முழுமையாக வைக்க முடியுது. ஒரு உதாரணத்துக்கு நான் இந்த ஃபோட்டோ வந்து காட்டுறேன். எந்த ஒரு ஃபோட்டோ இருக்கட்டும், ஸ்க்ரீன்ஷாட் எடுத்ததுக்கப்புறம் நீங்கள் சுலபமாக வந்து வாட்ஸ்அப்பில் வந்து வச்சுக்க முடியும் ப்ரொஃபைல் ஃபோட்டோவை. ரொம்ப சூப்பரான ஐடியா இது. ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகும். ஓகே கொடுக்குறேன். பார்த்தீங்கன்னா ஃபுல் ஃபோட்டோ வந்து வச்சுக்க முடியுது. இந்த மாதிரி தான் சில பேருக்கு ஸ்க்ரீன்ஷாட் எப்படி எடுக்கிறேன்னு சொல்லிட்டு தெரியாமல் இருக்கலாம். அவங்களுக்கு சொல்லி தந்துடுறேன். ஃபஸ்ட்டு வந்து செட்டிங் போய்டுங்க. செட்டிங்கில் போய்ட்டு ஒன் ஹேண்ட் மோட்னு இருக்கும். ஒரு மொபைலுக்கு ஒரு வித்தியாசம் இருக்கும். என்னதில் வந்து அட்வான்ஸ் ஃபீச்சரில் இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா பலம் ஷிஃப்ட் டு கேப்சர்னு இருக்குல்ல, அதை வந்து நம்ம ஆன் பண்ணிக்கணும். மேலே இருக்கக்கூடிய ஆன் ஆஃப் பட்டன் இருக்கும். நீங்கள் வந்து ஆன் பண்ணிக்கலாம், ஆஃப் பண்ணிக்கலாம். ஆன் பண்ணதுக்கப்புறம் உங்கள் செல்லு மேலே கையை வச்சு வலது பக்கமோ அல்லது இடது பக்கமோ இழுக்கணும். சேம் இந்த ஸ்க்ரீன்ஷாட்டில் இருக்க மாதிரி தான். சரி, இந்த மொபைலில் டிஸ்பிளேயில் காட்டுற மாதிரி தான் நீங்கள் வந்து ஸ்க்ரீன்ஷாட்டை வந்து எடுத்துக்க முடியும். இந்த மாதிரி தான். அல்லது சில மொபைலில் வந்து சென்டர் பட்டனையும் வலது பக்கத்தில் இருக்கக்கூடிய லாக் பட்டனையும் நீங்கள் கிளிக் பண்ணாலும் ஸ்க்ரீன்ஷாட் விழுவும். சில மொபைலில் வந்து சென்டர் பட்டனையும் இடது பக்கத்தில் இருக்கக்கூடிய வால்யூம் ப்ரெஸ் பண்ணுற கீயும் இப்போ ஒரே டயத்தில் கிளிக் பண்ணாலும் ஸ்க்ரீன்ஷாட் வந்து விழுவும். பெரும்பாலான மொபைலில் வந்து இந்த வழிமுறை வந்து பயன்படும். அதாவது பலம் ஷிஃப்ட் டு கேப்சர் மோடு வந்து செல்லு மேலே கையை வச்சு இழுக்கிற மோடு வந்து பெரும்பாலான மொபைல் வந்து வேலை செய்யும். ஸோ இதே வந்து எல்லாம் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் மறக்காமல் கேளுங்க. மறக்காமல் நம்மளோட A to Z ஆண்ட்ராய்டு பெட்டிக்கட் அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணிங்க. அது ஆண்ட்ராய்டு டிப்ஸ் எல்லாமே ஒரே இடத்துல தெரிஞ்சுக்க முடியும். அதுக்கு தான் அந்த அப்ளிகேஷன் வந்து பயன்படுது. ப்ளே ஸ்டோரில் கிடைக்கக்கூடிய இலவசமான அப்ளிகேஷன் தான் இந்த அப்ளிகேஷன் தான். கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிங்க. ப்ளே ஸ்டோரில் போய்ட்டு மறக்காமல் நம்மளோட A to Z ஆண்ட்ராய்டு பெட்டிக்கட் அப்ளிகேஷனோட யூடியூப் சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. யூடியூப் சேனலோட பேர் வந்து ஆண்ட்ராய்டு பெட்டிக்கடை. அதோட பலன் என்னென்னா, நம்ம எப்படி யூடியூப்பில் எப்படி ஃபேஸ்புக்கில் எப்படி அப்லோட் பண்ணுற வீடியோஸ் அதே மாதிரி யூடியூப்பில் அப்லோட் பண்ணுவோம் வீடியோஸ் நீங்கள் வந்து சுலபமாக பார்த்துக்க முடியும். அதுக்கு தான் வந்து பயன்படுது. ஆண்ட்ராய்டு பெட்டிக்கடை நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டே நம்மளோட சேனல் கிடைக்கும். அதில் வந்து கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பக்கத்தில் ஒரு பெல் சிம்பிள் இருக்கும். அதையும் கிளிக் பண்ணிங்க. பெல் சிம்பிளை கிளிக் பண்ணுறது என்ன யூஸ்னால், நம்ம இன்னும் ஒரு அப்லோட் பண்ணாலும் வீடியோஸ் அந்த வீடியோஸ் அப்லோட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து வரும். நீங்கள் அது மூலமாக சுலபமாக வந்து உடனே பார்த்துக்க முடியும். ஓகேவா? ஓகே, பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.